மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கலத்தாப்பம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறேன், அதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இது 1 மணி நேரம் போல் ஊறட்டும். தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுக்கிறேன். இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும், அப்புறமா நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு கப்பு துருவின தேங்காயை தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 3 ஏலக்காய் நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அதை அரைச்சாச்சு. இப்போ இந்த வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்தாச்சு. அதை இதில் ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா இந்தமாரி நைஸாக அரைச்சிக்குங்க. நம்ம 1 கப்பு அரிசி போட்டுக்கிட்டோம், அதனால் 2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் இப்போ நல்லா நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். பாவு பதம் தேவை கிடையாது, வெல்லம் கரைஞ்சா போதும். கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, சீக்கிரமாக கரைஞ்சிடும். வச்சு நம்ம இறக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலோட இந்த அரிசி அரைச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளை பாவு தண்ணியை நம்ம இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். 2 பிஞ்சு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க செய்ய போயிடலாம். 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கலாம் குக்கரில். இப்போ நம்ம குக்கரு எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்படி கலந்து விட்டுக்கலாம். மாவெல்லாம் இதில் சேர்த்துடலாம். நல்லா சூடாயிடுச்சு. அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். இதில் இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். நல்லா பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கேஸ் கட்டை எடுத்துட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் வச்சுக்கலாம். நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்துருக்குது. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி 20 நிமிஷம் அப்படியே ஆற வச்சுட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஓரங்களில் எடுத்து விட்டுடலாம். நம்மளுடைய கலத்தாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.